நம்ம மேல அழுத்தங்கள், கடுமையான அழுத்தங்கள். அமெரிக்க தரப்புலேருந்து 29 ஜூலைல இருந்து போஸ்டல் சர்வீஸ் இருக்குல்ல, இப்போ இந்தியா போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இந்த பொருட்கள்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா $800 மேலே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஏற்றுமதி கிடையாது. டாரிஃப்லாம் போட்டிருக்கனால கம்ப்ளீட்டாக பாஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பார்டர் கிராஸ் பண்ணி தான் போகுது. நம்ம நாட்டிலேருந்து எல்லா கஸ்டம்ஸ்லாம் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போய் கஸ்டம்ஸ்லாம் கிளியர் ஆகுதுன்னு உள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. 25லேருந்தே நாங்கள் எல்லாம் பிளாக் பண்ணுறோங்க அப்படிங்கிறதோட இந்திய தரப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்மளோட போஸ்டல் சர்வீஸ் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம், $100 உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், கிஃப்ட் பொருட்கள் ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னா அனுப்பிக்கலாம். ஏன்னா அது அமெரிக்கா அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க அலோவ் பண்ணல, அதனால நம்ம எதுக்கு அனுப்பிட்டு வேண்டாம், அதுக்கு மேலே இருக்கலாம் வேண்டாம், அனுப்பவே வேண்டாம் அப்படிங்கிறது போல எல்லா பார்சல்ஸும் இதுக்கு மேலே எடுக்க மாட்டோம்னு கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறது போல இந்தியா போஸ்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துட்டு இருக்கு. நம்மளோட மினிஸ்ட்ரி தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, ஜெய்சங்கர் அவர்கள் பதில் அடிங்கிறது மிக தெளிவாக கொடுத்துக்கிறார். அருமையான பேச்சுகள், இதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள். அதான் அமெரிக்காவை பார்த்து நெத்தியில் அப்படியே ஆக்ஸ் விட்டு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சுக்கிறாரு. அதாவது இந்த அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் ஆயில ரஷ்யாகிட்டு இருந்து கம்மியான விலைக்கு வாங்கி உலகத்துக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா வாங்காதப்பா. உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல, ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் ஆயில் எல்லாம் இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா வாங்காத. உங்களை வந்து என்ன கத்தி வச்சு மிரட்டணுமா வாங்கிக்கன்ட்டு? உங்களை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண கிடையாது. யூரோப்புக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி, தேவை இருந்தா வாங்கு, இல்லைன்னா வாங்காத. டோன்ட் பை இட். இஃப் யூ டோன்ட் லைக் இட் டோன்ட் பை இட் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் தரப்பு ஸ்டேட் வந்திருக்கு. அதே தாங்க நாங்கள் சொல்கிறோம், தயவு செஞ்சு வாங்காதீங்கப்பா சாமி, நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கே பத்த மாட்டேங்குது, உங்களை யார் வந்து வாங்க சொல்கிறா அப்படிங்கிறது போல இருக்குது. தயவு செஞ்சு வாங்காதீங்களே அப்படிங்கிறது போல நம்ம சார்பாகவும் ரெக்வஸ்ட் வச்சிடலாம். தயவு செஞ்சு வாங்காதீங்க. எதுவும் ஒட்டும் வேணாம், உரம் வேணாம், அங்கே போகிறவங்களும் அங்கே இருந்துக்கும்ப்பா, அவ்வளோதான். சட்ட சாட்டு அப்படியே அமெரிக்கா வேற நாடு வேற உலகம், எங்கள் சைடில் இருக்கிறனால வேற உலகம், நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோம், விட்டுருங்க எங்களே ஆளை விடுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பலரோட கருத்துக்கள் வருதா இல்லையா, என்ன அழுத்தங்கள் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் பேசிக்கிறாரு அரசாங்க ரீதியாக. இங்கே பாருங்க, டஃப்பான சென்ஸ், எங்களோட டிப்ளமசி எங்களோட தான், அதெல்லாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியும். பல விஷயங்கள் வந்து பண்ண ஜெய்சங்கர் அப்படியே நெத்தி பட்டில் அடிச்ச மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு வகையிலையும் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ நம்மளோட ஸ்டாண்டு டஃப்பாக இருக்குது. அமெரிக்கா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட, அதாவது சொல்லியிருந்தீங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நண்பனாக இருக்க விடாதுக்கு பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். இல்லைன்னா மட்டும் அப்படியே கிளுகிளுன்னு செஞ்சுருவாங்களா அமெரிக்காக்காரனுங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பண்ண மிரட்டுறது தவிர வேற ஒன்றும் தெரியாது அவங்களுக்குலாம். ஏன்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் துருக்கி. துருக்கியோட உறவு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கருங்கடலில் ரஷ்யாவை கண்டு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா துருக்கி இப்போ ரஷ்யாவுக்கும் எகென்ஸ்டாக சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்கா F-35A ரக விமானங்கள் துருக்கிக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறது திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால துருக்கி நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறத திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதே துருக்கி என்ன கேட்குறாங்கன்னா, அப்புறம் எதுக்கு இந்தியாவுக்கு மட்டும் F-35 தர, அப்புறம் எதுக்கு தர அப்படிங்கிறத இவங்க தரப்பு கேட்டுருக்காங்க. ஏன்னா கிளியரான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்களே, சீனாக்கு எகெயின்ஸ்டாக நம்மளை திருப்புறதுக்காக, அதாவது அடுத்த உக்ரைன், சீனாக்கு எகெயின்ஸ்டாக அடுத்த உக்ரைன்னா அது இந்தியா தான். இப்போ இருந்தே கொடுத்தாலாம் ரெடி பண்ணி வச்சாதான் அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா, மலை போல் வந்து ஆர்ட்லரி செல்கள் செஞ்சு வச்சுருக்கலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படிங்கிறது போல் நல்லா சிண்டு முடிஞ்சுட்டு சிக்க வச்சுட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு என்ன நிலைமையோ அப்படி தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதனால் சீனா கூட வந்து ஒரு அடி தள்ளி நின்றுக்கலாம். மற்றபடி வந்து அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், இதாக இருக்கணும் அப்படின்னு எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்ககிட்ட க்ளோஸாக இருந்தால் போர் தான் வரும். அதுதான் அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா போர் தவிர அவங்களால நம்மளுக்கு வேற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய முடியாது. அதை தான் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எது எப்படியும். அடுத்த துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் அளவில் ஒரு ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சீனாலேருந்து நேராக துருக்கிக்கு போகிறதுக்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல 224 கிலோமீட்டர் லாங் இந்த செங்குசார் காரிடோர்லாம் இப்போ அமெரிக்கா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு மிக பெரும் அளவில் இந்த பாத்து எல்லாத்தையும் அமெரிக்காவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருக்காங்க. ஸோ இந்த அர்மேனியாவோட ஜெங்குசார் காரிடோர் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள போகிறதுனால சீனாக்கு ஆபத்து, ரஷ்யாவுக்கு ஆபத்து, எல்லா நாடுகளுக்கும் ஆபத்து. ஏன்னா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக பாதை இருக்குது. எதே எப்படியோ நம்மளுக்கு ஈரான், காஸ்பியன் யூட்டா நேராக ரஷ்யா இருக்குது, அது வேற ஆப்ஷன். அடுத்தது அசர்பைஜான் வழியாக போனால் இப்போ அசர்பைஜானும் அர்மேனியாவும் துருக்கி இணைஞ்சு அமெரிக்காவோட போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் இங்கே சிக்கல் இருக்குது வர்த்தகத்தில். அவங்க நினச்சாதான்
பொருளை வந்து பண்ண ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும், அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதனால அவங்களோட டாலர் அதிகப்படியா நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். இது அது இருக்கக்கூடிய விஷயம். இந்த வர்த்தக பாதையை கட்டுப்படுத்துறதுனால இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல இவங்க இப்படி ரோடு போட்டு எல்லாம் கனெக்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது இது என்னன்னா அசர்பைஜான்ல இருந்து டைரக்டா துருக்கிக்கு வந்து கனெக்ட் ஆகுறது. அந்த செங்குசோர் காலியர் வலை கனெக்ட் ஆச்சுன்னா அப்படியே யூரோப் வரைக்கும் போற மாதிரியான ஒரு மிக பெருமளவுல ஒரு பாதை வந்து பண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதோட ஆளுமை அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு அதுல வரி வசூல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. வர்த்தகம் அப்படின்னு எங்க வழியா தான் போகணும் அப்படிங்கிறது போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா ஈரானோட அந்த வர்த்தக பாதையை பைபாஸ் பண்ற மாதிரியான ஒரு பாதை இது. ஸோ இது இங்க சிக்கல் ஏற்படுத்தும். பட் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு. ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பல விஷயங்கள் இது ரிலேட்டடா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அர்மேனியால ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. 102வது மிலிட்டரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவது இருக்கு அர்மேனியால. அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ணா ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லாம் காசு குத்தா வர வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஒரு மிக பெருமளவுல ப்ரொட்டஸ்ட் அர்மேனியால பண்ணிடலாம், ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கொண்டு வந்து ரஷ்யாவை வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதாவது எல்லாரும் வந்திருக்கிறாங்க இனிஷியலா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோஷம் போறது ஏதோ சொல்லி வர வச்சிருப்பாங்க போல தெரியுது. கோஷம் போட்டு ரஷ்யா வெளியேறு அந்த பதாகைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒருத்தங்களா கலந்து போயிட்டாங்க. கடைசியில் 30 பேர் தான் இருந்துக்கிறாங்க. ரஷ்யாவோட பேஸ் வரைக்கும் போனாங்க. பொடி நடையா நடந்து போய் வெளியே போங்க, குயாம்னம்னு நினைக்கிறேன் பேர், கொஞ்சம் கரெக்டாகல. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேஸ் வந்து பண்ண வெளியேறுங்க அப்படின்னு முற்றுகையிட்டு மிரட்டல் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ரஷ்யாவோட ஆளுமை எங்க இருக்கு இல்லையா. ஸோ அது போல செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது திரும்பி பார்த்தா ஆளுக்கான வெறும் 30 பேர் தான் இருந்துக்கிறாங்க. மற்றவங்களாம் எஸ்கை ஓடிட்டாங்க. ஆனால் இனிஷியலாக இருக்கும்போது அல்லை கடன்லாம் திறந்து வந்திருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா 30 பேர் தான் இருக்கிறாங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஜெங்குஜார் காரிடோரை வித்துட்டாரு நம்ம ஆளு இந்த பெஷியானவர்கள் ஜெங்குஜார் காரிடோரை வித்துட்டார். அடுத்தது அது பேர் நகர்னோ காரபாக் அந்த பகுதியை கட்டுப்படுத்த முடியல. இப்போ ரஷ்யாவை இங்கேருந்து துரத்தி விட்டோம்னா நாளை பின்ன என்ன துருக்கி அசர்பைஜானுக்கு நடுவில் நம்ம மாறி என்ன பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்குவாங்க அவங்க 2 பேரும். ஸோ அதனால ரஷ்யா இருக்கட்டும் அப்படிங்கிறத ஒரு முடிவுகள் வந்து பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டாங்க போல தெரியுது. ஸோ ரஷ்யா ஆன்டி ரஷ்யா ப்ரொபகண்டா அர்மேனியாவில் செல்லாது, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க போல தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கஜகஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட இணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னமோ ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கவனிப்பு நடந்திருக்கும் போல தெரியுது. ஏதோ திமித்ரி மெதோதேவ் அவர்கள் போயிட்டு வரதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வர்றேன்னு சொன்னதுனால ஏதோ ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு போல தெரியுது. ஆனால் கஜகஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அசர்பைஜான் வழியா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குங்க அனுப்பிட்டு அங்கே அனுப்பிச்சா ரஷ்யா வழியா தாங்க அனுப்புவோம். ஆயில் எங்கிட்ட இருந்து எது வேணாலும் நாங்கள் ரஷ்யா வழியா தான் அனுப்புவோம். அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு பிடிக்கல, அது ஏதோ பிரச்சனையாயிருச்சு, நாளை பின்ன என்ன பண்ணுறது, அதனால நாங்கள் எது அனுப்புறதுனாலும் ரஷ்யா வழியாக அனுப்பிடுறாங்க, நீங்கள் ரஷ்யாகிட்ட பேசிக்கிங்க அப்படிங்கிறது போல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால அலியேவ் அவர்களுக்கும் மிக பெரும் அளவில் அழுத்தங்கள். ஏன்னா அசர்பைஜான் வழியாக போகக்கூடிய ஆயில் இதெல்லாம் வாங்கி வாங்கி எதுவும் நம்ம உக்ரைனுக்கு சொல்கிற மாதிரி தான், ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அது காசே வாங்க வேண்டியதில்லை, சும்மா போறதுனால காசு வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கலாம். நம்ம எதுவும் செய்யலை, யாருக்கும் விற்கலை, அது வாட்டுக்கு போகுது, அதனால காசு எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கலாம். இப்போ அது போல எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசர்பைஜானுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு அழுத்தங்கள். இது அர்மேனியா ஜார்ஜியா வழியா வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ரஷ்யா வழியாக தான் எல்லாமே ரீடைரக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது மிக பெரும் சிக்கல் ஏற்படுது. இப்போ கசகஸ்தான் மட்டும் கிடையாது, அடுத்தது மங்கோலியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு ஒரு ட்ரில்லு பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை எப்படி பயன்படுத்துறது, ட்ரென்ச் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு எக்ஸாக்டாக இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாயிண்ட் எக்ஸசைஸ் 2025, இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலிகா 2025. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எப்படி பண்ணலான்னு மிக பெருமளவில் ட்ரில் வந்து பண்ணால் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மங்கோலியா, ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து மிக பெரும் அழுத்தங்கள் கசகஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. சரி, ஓகே, என்ன நடக்க போய் இந்த மிடில் ஈஸ்ட், இந்த யூரோப் இதெல்லாம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இஸ்மாயில் ஜமீர் அவர்கள், ஐடிஎஃபோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், இவர்கிட்ட வந்து பண்ண கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க இன்னும் பாலஸ்தீன் மக்களை இவாக்குவேட்டே பண்ணலையா, காசால் எப்படிங்க எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பூந்து போய் அட்டாக் பண்ணுறது, ஏன்னா சீக்கிரமாக பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கள கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் போல தெரியுது அப்படிங்கள சொல்லிக்கிறாங்க. இவங்க டைம் எடுக்கிறது வந்து பார்த்தா எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணுற மாதிரி தெரியலையா, அதுக்கு முன்னாடி இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்கள் யார் லப்பீட் அவர்கள், அவர் தரப்பு எதிர்கட்சி தலைவர். ஸோ அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேலில்
இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் போர் மாதிரி மாறிட்டு வருதுங்க. எப்படியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கன்லாம் வந்து விட்டுட்டு ஓடினாங்க அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து தோத்து. அதே போல் நம்ம ஆளுங்களுக்கு ஆயிர போகுது. அது போல் ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சீக்கிரமாக பேசி முடிவெடுக்கலாம். இது ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல ஹமாஸை டிஃபீட் பண்ணுறது. அதனால் பேச்சுவார்த்தை மூலமா முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு அழுத்தங்கள் இப்போ அவர் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேல்லாம் ஆல்ரெடி அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு, மாஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அட்டாக் மிகப்பெரும் அளவில் தாக்குதல் பண்ணாங்க. ஜபேலா கேம்ப்ல கூட திருப்பி அட்டாக் நடந்திருக்கு. மிகப்பெரும் அளவில் உயிர் சேதங்கள் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம அப்படியே ஈரான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க மீடியாவில். அதுக்கு இந்த 12 நாள் போரை பற்றி வந்து பார்த்தா அவர் பேசிக்கிறார். அதாவது நாங்கள் பெரும் அளவில் ஆயுதங்களை யூஸ் பண்ணவே இல்லை, அதுவும் குறிப்பாக அட்வான்ஸ்டான மிசைல் சிஸ்டம்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, அது சொல்லுவாங்க இது போல ஆயுதங்களை பிரத்யேகமா தெரிஞ்சு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஆர்கனைசேஷன் வச்சுக்கிறாங்க. இது போல நம்ம மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டோம்னா அதை பிரிச்சு அக்கா என்ன ஏதுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஒரு ஃபுல் ஸ்கேல் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால எதிரியை வந்து பார்த்தீங்கன்னா இது போல் யூஸ் பண்ணி வைப்பாங்க, அந்த டெக்னாலஜிலாம் படிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அது போல் விஷயங்கள்லாம் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, சும்மா டம்மியாக இருக்கிறத எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு. அட்வான்ஸான சிஸ்டம்ல எதுவும் பயன்படுத்தலை அப்படிங்கிறத தெளிவாக தான் நாங்கள் இருக்கிறோம், இது போல ஏமாற மாட்டோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து அப்படியே இந்த வெனிசுவேலா கிட்ட போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட நேவி P-8 பொசைடன் திருப்பி 4வது நாளாக தொடர்ந்து பேட்ரால் பண்ணிட்டு இருக்குது இந்த கரேபியன் தீவுகள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வெனிசுவேலா பக்கத்தில் போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கு. எப்படி சீனா தைவானை எட்டி பார்க்குறாங்களோ அதே போல் இப்போ வெனிசுவேலாவை எட்டி பார்க்கிறதே வேலையாக வச்சுக்கிறாங்க அமெரிக்கா. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா வண்டியை? நம்ம வந்து மெக்சிகோக்குள்ளே தான் ட்ரம்ப் அவர்கள் வருவார்னு யோசித்தோம், வெனிசுவேலாக்குள்ளேயே வந்துடுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ரீஜனல் வார் அப்படிங்கிறது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. கொலம்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா FARC இந்த மாதிரியான தீவிரவாத கும்பல், ஆல் இண்டியா அரசாங்கம், அங்கே ஒரு சிவில் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. வெனிசுவேலாவில் சிவில் வார் மாதிரி வர மாதிரி இருக்கு. கயானா சிவில் வார் போர் வர மாதிரி இருக்குது. பிரேசில் சைடில் பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகம் முழுவதுமே இருக்கு. ஒன்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியாம இழுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உலகம் நாடுகள் முழுவதும் போர்ல இருப்பாங்க. இதுதான் குளோபல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது இல்லையா? ஸோ குளோபல் கான்ஃபிளிக்ட் அட் யுவர் டோர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏதோ சுமூகமாக பேசி முடிவுகள் எட்டப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் முடிக்கப்படும், இல்லைனா மிகப்பெரும் அளவில் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறதா. ஸ்டே சேஃப், பை.